Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல 3 நாளைக்கு 3 வகையான பொரியல் ரெசிபி தாங்க செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிரலாம். பிகினர்ஸ் கூட டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஈஸியா செஞ்சு காட்டியிருக்கோம். இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்தோம்னா பொரியல் சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ருசியும் அட்டகாசமா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த 3 பொரியல் ரெசிபிஸும் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து முட்டைகோஸ் பொரியல் செஞ்சுக்கலாங்க. இப்போ பொரியல் செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் இன்னைக்கு கேஸ் ஸ்டவ்லாம் செய்யலை, விறகடுப்பில் தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொரியல்லாம் நான் வந்து செய்யலை, எங்கள் அம்மா தான் செஞ்சிட்ருக்காங்க. இந்த பொரியலுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு உளுந்து நல்லா வெடிச்சிருச்சு. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேருங்க, இல்லைனா வெடிக்கிறோம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு பொன்னிறமாக வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் கலர் மாதிரி அந்த பச்சை வாசனை போனாலே போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல் திருவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொரியல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், அதே சமயம் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாங்க. இந்த முட்டைக்கோஸ் பொரியல் வந்து சாம்பார் சாதம், ரசம், புளிக்குழம்புக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ முட்டைக்கோஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 50% தான் வேகணும், ஃபுல்லாக வேக வச்சிடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி வேக வச்சு சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து தாளிக்கிறப்பவே போட்டோம்னாலும் நல்லாயிருக்கும், அது நல்லா மணமாக இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு போட்டோம்னாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. நான் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கலாம், முட்டைக்கோஸ்லேருந்து விட்டு வர தண்ணியே போதும். இப்போ முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செய்யாமல் விறகடுப்பில் செய்கிறதுனால இன்னும் சீக்கிரமே வேலை முடியும். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் தூள் சேர்த்துக்கிறேன். தேங்காய் தூள் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டோம்னா அவ்வளோதாங்க, நம்மளுக்கு அருமையான சுவையெல்லாம் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பொரியல் செய்கிறதுக்கு நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. அந்த டைமில் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பொரியல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே புடலங்காயெல்லாம் வந்து நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஊறி இருந்தால் தான் வந்து சீக்கிரமே வேகும். இது கூட கருவேப்பிலை இலைகளும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். கூடவே மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பொரியலுக்கு எப்போவுமே வந்து நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 நிமிஷமாக வந்து நல்லா உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சேன் புடலங்காய் இதில் சேர்த்துருக்கேன். நம்ம உப்பு போட்டு பிசைஞ்சு வைக்கிறனால சாஃப்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வேகும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புடலங்காய் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் இருக்க தண்ணியே போதும் வேகிறதுக்கு, அதிகமாகலாம் தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம், நீங்கள் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு புடலங்காய் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். துருவல் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு புடலங்காய் கூட்டு அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காய் வறுவல் செஞ்சுக்கலாம். இந்த வறுவலுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போ இதில் வந்து தாளிக்கிறதுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரியட்டும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாங்க. இது வந்து எண்ணெயிலே வறுத்தோம்னா அந்த வாழைக்காய் வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை இலைகள் சேர்த்ததுக்கப்புறம் கூடவே ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் சேர்த்து வாழைக்காய் வறுத்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சைட் டிஷ்க்கு வந்து தயிர் சாதம், லெமன் சாதம், ரசம்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவு வதங்கிக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாழைக்காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க. வாழைக்காயை வந்து நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வாழைக்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நம்ம போட்டிருக்க இந்த 3 பொரியல் ரெசிபியுமே பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நல்லா கலந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து குவான்டிட்டி அதிகமாக செய்கிறதுனால மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ அடி பிடிக்காமல் ரொம்ப சூப்பராக வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல் ஓரளவு குக் ஆகிடுச்சு. இந்த எண்ணெயெல்லாம் வந்து வற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ அருமையான சுவையில் நம்மளுக்கு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த பொரியல் ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.